நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட் மார்க் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, லைனிங் குடுத்து தைக்கிற ஹேண்ட் தான். ஸோ, இதுக்குமே சேம் மெத்தட் தான். லைனிங்க வந்து எந்த பொசிஷனுமே மாத்த வேணாம். அதோட மடிப்பிலேயே நம்ம அத மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழ வந்து இது லைனிங்கிறதுனால நம்மளுக்கு 1/2 இன்ச் போதுமானதா இருக்கும் குடுத்து திருப்புறதுக்கு. ஸோ, 1/2 இன்ச் நான் வந்து தையலுக்காக விட்டுக்கிறேன். தையலுக்காக விட்டுட்டு கையோட உயரம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 13 இன்ச் வருது. ஸோ, 13 இன்ச்ச வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 13 இன்ச்ச மார்க் பண்ணிட்டு, மேல ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணணும். 13 இன்ச் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ, டோட்டலா பார்த்தீங்கன்னா, எனக்கு 14 இன்ச் வருது கை. தையலுக்கெல்லாம் சேர்த்த பிறகு 14 இன்ச் கை வருது. ஸோ, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஒரு வளைவு மாரி வரைவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு நம்ம 3 இன்ச் குடுப்போம். சின்ன பசங்கங்கிறதுனால நம்ம வந்து 2 1/2 இன்ச் குடுத்தாலே போதுமானதா இருக்கும். ஸோ, 2 1/2 இன்ச் குடுத்துக்கிறேன். 2 1/2 இன்ச் குடுத்து, அங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு, இந்த ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த 1 இன்ச் வரைக்கும் நம்ம கீழ இறங்கக்கூடாது. 1 இன்ச்சுக்கு அப்புறமா தான் நம்ம கீழ இறங்க ஆரம்பிக்கணும். ஸோ, நார்மலா நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நான் ஹேண்டுக்கு எவ்வளோ பெருசா நான் சிரமப்படவே இல்ல. சும்மா ஒரு வளைவு மாரி போட்டுட்டு, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து கையோடைய அளவை செக் பண்ண போறேன். ஸோ, இந்த ஆர்ம் ஹோலுடைய இந்த சட்டை பக்கத்த வந்து இதுகிட்ட கரெக்ட்டா வச்சுட்டு, இதோட வளைவு வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ கரெக்ட்டா அந்த ஃபிட்டிங் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பத்தாம தான் போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கை அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ, 6 இன்ச்சில நம்ம என்ன பண்ண போறோம், 3 இன்ச் தான் ஒரு பக்கத்துக்கு வரும். ஸோ, 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு, எப்பொழுதும் போல தையலுக்காக 2 இன்ச் வரும் இல்லையா, அதை மார்க் பண்ணிட்டு, இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. இதையும் கரெக்டாக நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டோம்னா, இதுதான் கையுடைய அளவு. ஸோ, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு அளவு எடுப்போம் கை வளைவுக்காக. ஸோ, அது பார்த்தீங்கன்னா, பெரியவங்களா இருந்தால் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. சின்ன பசங்களாக இருந்தால் 2 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ, அதை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்லேருந்து 1 இன்ச் வச்சுட்டு அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கணும் கை வளைவு. ஸோ, இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். மார்க் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு ஆர்க் போட்டுக்கிட்டா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 பார்ட் கை கிடச்சிரும். ஸோ, இதுதான் கை மார்க் பண்ணுற மெத்தட். கை ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட்டு. ஸோ, இது தயாராக இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம இதை சாரீலேருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.